உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு அப்படிங்கிறது நடந்து முடிந்த இலங்கை தேர்தலில் ஜனதா விமுக்தி பெரமுனா அப்படிங்கிற கட்சி ஜெயிச்சு அனுராக் திசாநாயக்க அப்படிங்கிறவர் அதிபரா பொறுப்பேற்றிருக்காரு. இவர் ஒரு கம்யூனிஸ்ட், அந்த கட்சி ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல ஊர்ன கட்சி அப்படிங்கறதுனால நிறைய வரவேற்புகள் வந்திருக்குது. உலகம் முழுவதுமே அண்மை காலங்கள்ல வலதுசாரிகள் தொடர்ச்சியா எல்லா நாடுகள்லயும் வென்றுட்டு இருக்கிறாங்க. பல நாடுகள் அதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம சொல்ல முடியும். ஆனா அதனுடைய வரிசையில இப்போ இலங்கையில் நடந்த இந்த தேர்தலில் இடதுசாரி கட்சியான ஜனதா விமுக்தி பெரமுனா அது ஜெயிச்சிருக்குது அப்படிங்கறது பரவலா எல்லாரும் வரவேற்றிருக்கிறாங்க. இடதுசாரி கட்சி ஜெயிச்சிருக்கிறதுங்கிறது வரவேற்கக்கூடியது அப்படிங்கறத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல ஜேவிபி ஒரு இடதுசாரி கட்சியா அப்படி இல்ல அப்படிங்கிறதையும் அதுக்கும் நிறைய பதிவுகள் பார்க்க. பொதுவா அரசு அப்படின்னாலே அது எப்படி இருக்கும்? இன்றைய முதலாளித்துவ உலகில முதலாளித்துவ கட்சியாக இருக்கிற அந்த சூழல்ல, இந்த உற்பத்தி முறையில இருக்கிற சூழல்ல எந்த நாட்டுல இடதுசாரி கட்சிகளா இருக்கிறவங்க, அதுவும் தேர்தலில் பங்கெடுக்கிறவங்க, அவங்க வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க? அப்படி மேற்கொள்றது இடதுசாரிகளுக்கான சித்தாந்த அடிப்படையிலான நடவடிக்கையா இருக்குமா அப்படிங்கிறதுதான் முன்னாடி இருக்கிற கேள்வியா இருக்குது. இதைத்தான் இன்றைக்கு நம்ம கலந்துரையாட இருக்கு. அந்த அடிப்படையில தோழர்கள் முன் கருத்துக்களை சொன்னீங்க அப்படின்னா நம்ம அதை இந்த கலந்துரையாடலை விரிவா எடுத்துட்டு போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொடுத்துருக்க தலைப்பு பாத்தீங்கன்னா எனக்குமே அவ்வளவு பெரிய பரிச்சயம் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுல இதை நான் சொல்றேன். ஏன்னா வெளிப்படையா பாத்தீங்கன்னா அந்த ஜேவிபி பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு இடதுசாரி கட்சி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அரசியல் அரங்கத்திலயுமே புதிதாக ஒரு நாட்டுல இதுவரைக்கும் இல்லாத ஸ்ரீலங்கா அப்படின்ற நாட்டுல பிரதானமான ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ் ரெண்டே பார்ட்டி தான். அதை தாண்டி எல்லாம் யாருமே வந்தது கிடையாது. இப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ், பிஜேபி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இதுக்கு மாற்றாக ஒரு புதிய சக்திங்கிறது இது வரைக்கும் தனிப்பட்ட மெஜாரிட்டியில வந்ததில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்லயும், இதே போல அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா அங்கேயுமே ரெண்டு ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ் தான் இருக்குது. அவங்கள தாண்டி இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்ல இப்ப ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு பார்ட்டி வந்திருக்குது. அப்படிங்கிற பட்சத்திலையும் அவங்களோட பேக்ரவுண்டை வச்சு பார்க்கும்போது அவங்களோட கொள்கைகள், அந்த கட்சியோட கொள்கைகள் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு இடதுசாரி கட்சி தான் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. மேபி எதனால இந்த சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இது ஒரு ரெவல்யூஷனரி மூவ்மெண்டா தான் இருந்தது. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால இது ஃபார்ம் பண்ணும்போது இது ஒரு ஆர்ம்டு ரிபெலியன் குரூப். அது இவங்க நிறைய அதாவது அரசுக்கு எதிரான அந்த புரட்சிகள் எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா காலப்போக்கில் அவங்களோட ஐடியாலஜி, அந்த பிரின்சிபல்ஸ், பாலிசிஸ் இதுல எல்லாமே என்ன இருக்குன்னா கொஞ்சம் டைலூஷன் வந்திருக்கு. சம்திங் லைக் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அபாலிஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரதான கொள்கையை இவங்க தன்னோட கொள்கையில இருந்து விடுவிச்சுட்டாங்க. சரி, இந்த மாதிரி சூழல்ல கூட அந்த மாதிரி ஒரு கேள்விகள் அரைஸ் ஆயிருக்கலாம். ஏன்னா இது இன்னும் அது ஒரு இடதுசாரிகளோட வெற்றி தானா அப்படின்னு பாக்குறப்போ, நிச்சயமாக சொல்ல போனா எதனால இந்த பார்ட்டி இன்னைக்கு தேவைப்படுது, எதனால இந்த மக்கள் இன்னைக்கு அவங்க சூஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2019 நடந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வரும்போது கூட ஒரு 4% கீழே தான் அவங்க ஓட்டே வாங்கியிருக்கிறாங்க மொத்தமாவே. ஆனா இப்ப இந்த எலெக்ஷன்ல பார்க்கும்போது மோர் தென் 52%, 52-54% வரைக்கும் வாங்கி ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டியில அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த 2019 இருந்து 2024 இந்த பார்ட்டியோட தேவை என்ன அப்படிங்கக்கூடியது பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க நடந்த பெரிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமே நம்ம கம்பேர் பண்ணலாம். மெயினா பாத்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனை தான். பொருளாதாரத்திலயுமே நம்ம பல கலந்துரையாடல்கள்ல நம்ம சொன்னதுதான், அந்த டாப் 10 இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 70-80% ஆஃப் ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்றது. அதுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த பாக்கி உள்ள 80-90% பீப்புள் ஒரு 20-30% ஆஃப் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிற இந்த மாதிரி பிரச்சனை, அந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, அந்த சமத்துவமற்ற நிலை, அந்த மாதிரியான சூழலை அங்க இருந்திருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா கரப்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. எல்லா அளவுலயுமே கரப்ஷன், அந்த நாட்டோட முன்னேற்றம் கூடியது முற்றிலும் தடைப்படக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு கரப்ஷன். அதுக்கு அடுத்தால பாத்தீங்கன்னா இந்த விலைவாசி பிரச்சனைகள், விவசாயிகளுக்கான பிரச்சனை, அதை தாண்டி மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க, ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் இருக்காங்க, லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருக்காங்க. லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படின்னு வரும்போது இதுல தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, தமிழ் ஈழம், தமிழ் தேசியம். அவங்களுக்கு டெவல்யூஷன் ஆஃப் பவர், அவங்களுக்கு அந்த இந்திய அரசியல்
சாசனத்துல ஆர்டிகல் 13 அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்ல அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் வந்து இன்னும் கொடுங்க. ப்ரொவின்சியல் எலெக்ஷன் வந்து, அதாவது அந்த மாநில எலெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த அவங்க ப்ராவின்ஸ்ல, நார்த் ஈஸ்ட் ப்ராவின்ஸ்ல வந்து எலெக்ஷனுங்கக்கூடியது சரிவர நடக்கவே இல்லை. அந்த மாதிரி எலெக்ஷன் நடக்காதது, அவங்களுக்கு அந்த பவர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்காதது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெரிய அளவுல இருந்திருக்கு. இது ஒரு கட்டம் வரைக்கும் மக்கள் பாக்குறாங்க, பொறுமையா இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸால சரி பண்ண முடியுமா முடியாதான்னு மாற மாற ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க வந்து அந்த பவரை கொடுக்குறாங்க. ஆனா யாராலையும் எந்த பலனும் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2 வந்து உங்களுக்கு அந்த 2022 அந்த பொருளாதார ஒரு சரிவு வந்து நம்ம பார்த்திருப்போம் இலங்கையில். நம்ம மிக மோசமான பொருளாதார, அவங்களோட அந்நிய செலாவணிங்கிறதே கையிருப்பு கிட்டத்தட்ட ரொம்ப குறைவான நிலையில, பெட்ரோலியம் மாதிரி எக்ஸ்போர்ட் பொருள்கள் அவங்களால எதுவுமே, இம்போர்ட்டட் பொருள்கள் எதுவுமே வாங்க முடியாத அளவுக்கு உண்டான சூழ்நிலை ஆயிடுச்சு. மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்தாங்க. எசென்சியல் பொருள்கள், அத்தியாவசிய பொருள்கள் வந்து கிடைக்கிறது இல்ல, ஃபியூவல் கிடைக்கிறது இல்ல, விலைவாசிகள் எல்லாம் தாறுமாறாக ஏறி போச்சு. ஆனா இந்த நேரத்துல இந்த மக்களோட நம்பிக்கைய இந்த ஜேவிபி பார்ட்டிங்கிறது பெற்றது இந்த சூழல் தான். காலகாலமாக இருந்த சிஸ்டமிக் இஷ்யூஸ் சொல்லுவாங்க, அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் சொல்லுவாங்க, அதாவது தீர்க்கவே முடியாத அந்த அங்க இருக்கக்கூடிய தவறான பாலிசிஸ்னாலையும் தவறான கொள்கைகள்னாலையும் ஏற்பட்ட சில சிக்கல்கள், அது அப்படியே வந்து தீர்க்க முடியாத அளவுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ அந்த மாதிரி சூழல்ல தான் ராஜபக்சேங்கிறவர் விரட்டி அடிக்கப்பட்டார். அப்புறமா ரணில் விக்ரமசிங்கே அப்படிங்கக்கூடிய ஒருத்தரோட அவர் வந்து இப்ப இதுல பண்ணார். பட் அவருமே பெரிய அளவுல அதுக்கான தீர்வுகளை இது பண்ணிக்க முடியல. ஏன் அந்த தீர்வுகளை எட்ட முடியல அப்படின்னு சொன்னா, அந்த இஷ்யூவை வந்து அவங்க சமாளிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்தான்னு தவிர தீர்க்கிறதுக்கான அந்த இது வந்து அந்த நம்பிக்கையை வந்து மக்கள் முன்னால அவங்களால வைக்க முடியல. அதனால அவங்களாலையும் ஒரு பெரிய அளவுல இஷ்யூஸ் தீர்க்க முடியல. பட் இதுல இருக்கக்கூடிய இப்போ அந்த பிரசிடென்டா வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த அனுரா குமாரா அப்படிங்கக்கூடியவர், அவர் வந்து இந்த சூழ்நிலைகளை ரொம்ப சாதகமா பயன்படுத்தி அந்த மக்களிடம் வந்து இஷ்யூஸ் எல்லாமே எடுத்துட்டு போறாரு, எல்லாமே பேசுறாரு. அந்த பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த ஏற்ற இறக்க நிலைகள், வாழ்வாதார சார்ந்த பிரச்சனை, மைனாரிட்டிஸ்க்கான பிரச்சனை, வேலை வாய்ப்புகளுக்கான பிரச்சனை. இப்ப இந்த IMFல தான் அவங்க வந்து லோன் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த IMFல இருந்து அவங்க லோன் தரும்போது உங்களுக்கு பெரிய அளவுல கட்டுப்பாடுகள் வந்து விதிப்பாங்க. என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கக்கூடியது கிட்டத்தட்ட அரசாங்கத்தோட முழு கண்ட்ரோலுமே அவங்க கிட்டதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நான் வந்து சரி செய்து இந்த மக்களுக்கு முடிந்த அளவுக்கு என்ன நன்மை செய்வேன் அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்லையும், கரப்ஷன் மாதிரியான பிரச்சனைகளை நம்ம வந்து சரி பண்ணி கொடுப்போம் அப்படிங்கக்கூடியது. அதே போல மைனாரிட்டிஸ் அவங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் நான் சரி செஞ்சு தருவேன் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மக்கள் முன்னால முன் வைக்கிறாரு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அதே நேரத்துல இவங்க கடந்த காலத்துல இப்ப இவரோட அந்த ஜேவிபி பார்ட்டிங்க கூடியது ஒன்றாக இருந்தாலும் சரி, இதனோட அந்த லைக் மைண்டட் பார்ட்டிஸ், அமைப்புகள், இயக்கங்கள் அனைத்தும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பும் அதனோட பலமும் சேர்ந்துதான் இதுல இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்மர்ஸ், விமன், சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், இது மாதிரி எல்லாமே அது வந்து அது ஒரு முற்போக்கு சக்திகள் அனைத்துமே ஒன்று சேர்ந்து அவங்களோட ஒரு புதிய அவங்களோட மேனிஃபெஸ்டோங்கிறது அந்த மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள, அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிறது அந்த மக்களுக்கு ரொம்ப ஏற்றுக்கொள்ள தருவதற்க அளவுல இருந்த ஒரு சூழல்ல அவங்க அந்த மேண்டேட்டை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்குது. வேற வழி இல்லை, இதுக்கு மேல அந்த ட்ரெடிஷனல் பார்ட்டிஸை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கக்கூடிய அளவுல அதை இருக்கும்போது இவங்க அதுக்கான நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்தாச்சு. இனி இவங்களுக்கு முன்னால சில சவால்கள் இருக்குது. சமீபத்துல ஒரு அறிக்கை கூட கொடுத்திருந்தார், நான் செய்வேன், சரியா செய்வேன், பட் ஐ எம் நாட் அ மேஜிக் மேன் அப்படிங்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை யதார்த்தமா எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்ப இது வரைக்கும் மக்கள் வந்து நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னு சொன்னா, ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி எக்கனாமி இதை வந்து பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் வந்து நிற்கும். இது வந்து யதார்த்தம். ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் எக்கனாமி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கேபிட்டலிசம் கூடியது ஆரம்பத்துல ஒரு பெரிய தொழில் முதலீடு, அதை சார்ந்து இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இருந்தா அது எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும், இப்படித்தான் இருக்கும். ஆனா வெளிப்படையா பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மூலதனத்தை முதலீடு பண்ணக்கூடிய முதலாளிக்கு தான் அந்த லாபம் கூடியது வரவழைக்கிற மாதிரி இருக்குமே தவிர தொழிலாளிகளுக்கு பிரித்து கொடுக்குவது அப்படிங்கக்கூடியது கிடையாது. ஸோ முழுமையாக இந்த மாதிரி வந்து மார்க்கெட் எக்கனாமி, சந்தை பொருளாதாரமா இருக்கட்டும், இல்லை இந்த உற்பத்தி பொருளாதாரம் இங்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு நாடுகளும் ஒரு சமுதாயமும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை தான் ஸ்ரீலங்காவும் சந்திச்சிருக்குது. இது ஒன்றும் வித்தியாசமான ரிசல்ட் எல்லாம் கிடையாது. ஹைலி எக்ஸ்பெக்டட், இப்படிதான் இருக்கும். இதை ஒரு பேலன்ஸ் நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்றது தான் இதுல வந்து இடதுசாரிகளோட ஒரு ரோலா இருக்கும். இந்தியாவிலயும் அப்படிதான் இருந்தது. இடதுசாரிகள் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் அவ்வளவு வைப்ரண்டா இருந்தாங்க இந்தியாவிலுமே.
ஒரு ஒரு பாலிசி, ஒரு பில் எதுவுமே அவ்வளவு சர்வசாதாரணமா எல்லாம் போயிடாது. அவங்க எல்லாம் இருப்பாங்க, ஒரு 70-80 பேர் வரைக்கும் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும் பார்லிமெண்ட்ல. அதனால அவங்கள கடந்து சில விஷயங்கள் கொண்டு போகிறது வந்து அவ்வளவு எளிமையான விஷயங்கள் இருக்காது. அன்ன வரைக்கும் நமக்கு வந்து ஓரளவுக்கு இருக்குது. நம்ம அன்னைக்கு போன இதுல கூட பார்த்திருந்தோம். தனியார் மயங்கக்கூடியது பெரிய அளவுல பிரச்சனையா இருக்கு. அதுல ஒரு ஒரு செக்டார் ரோடு அது பெரிய அளவுல யாருமே பேசுறதுல டோல்கேட்னு சொல்லுவோம். டோல்கேட்டுங்கிறது அது ஜஸ்ட் ஒரு இஷ்யூ தான். ஆனா தனியார் மயமாக்கல்ல சாலைகளும் தனியார் மயமாக்காச்சு. இனி அதுக்கு தண்ணீர் தனியார் மயமா போகும். ஒன்னொன்னும் மக்களோட அத்தியாவசிய தேவைகள் அனைத்துமே தனியார் மயம் போகும். மின்சாரம் முழுமையாக தனியார் மயம் போகும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இடதுசாரிகளோட ஒரு இது இருந்தது. அவ்வளவு சாதாரணமாக அவங்க எல்லாம் ஒரு பாலிசிஸையோ இல்ல ஒரு பில்லையோ பாஸ் பண்ண விட்டது இல்ல. பட் காலப்போக்கில் அவங்களோட சரிவு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் வாய்ஸ் ஓட்லயே நடக்குது. இவங்க புறக்கணிச்ச நேரத்திலேயே எல்லாமே பாஸ் பண்ணிடுறாங்க. அந்த கான்ட்ரவர்ஷியல் பில், எதுக்கு இந்த ஃபார்மர்ஸ் இஷ்யூல ஒரு 3 பில் பாஸ் பண்ணாங்க. ஆனா மீண்டும் அந்த இடத்துல ஒரு கடுமையான போராட்டம், தொடர் போராட்டம், ஒரு வருஷத்துக்கு மேல விவசாயிகளோட போராட்டம். இதனோட விளைவு தான் வந்து உங்களுக்கு அந்த பில் வந்து நமக்கு வித்ரா பண்றாங்க. பஞ்சாப்ல அவங்களுக்கு ஒரு பெரிய டிஃபீட், ஒரு மிகப்பெரிய தோல்வி கொடுத்தாங்க. அப்போ மக்கள் சக்தி, மக்களுக்கான அந்த ஒரு ஒரு அலையன்ஸ், ஒரு கூட்டமைப்பு, இது மாதிரியான இதுக்கு வந்து உள்ள பவரை வந்து ஈவன் வரவே வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப இந்தியால அந்த பஞ்சாப் விவசாயிகளோட போராட்டம் அது நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி. பட் அவன் அன்னைக்கு வந்து அந்த போராட்டத்தை அவங்க வந்து வாபஸ் பண்றதுக்காக அவங்களுக்கு கொடுத்திருந்த அந்த வாக்குறுதிகள் இன்னும் வரைக்கும் நிறைவேற்றப்படாததுனால மீண்டும் அவங்க இதுல உட்கார்ந்துருக்கிறாங்க, போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. 200 நாளைக்கு தாண்டி தான் போயிட்டு இருக்குது. சோ அது ஒரு பக்கம் இருந்தா கூட உண்மையாவே மக்கள் போராட்டம் வெல்லுமா இல்ல இடதுசாரி சித்தாந்தங்களுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இன்னும் இந்தியாவில வந்து நம்ம சொல்றத பார்த்தா இன்னும் அதுக்கான இன்னும் இதை விட மோசமான ஒரு இது வரும். இதுவே நம்ம மோசம் கஷ்டம் சாமானிய மக்களால தாங்கிக்க முடியல அப்படிங்கக்கூடிய சொல்றோம். பட் இதே போக்குல ஒரு கேபிட்டலிஸ்ட் மாடல் ஆஃப் எக்கனாமின்னு போகும்போது இன்னும் இதை விட மோசமான விளைவுகள் வரும். அவ்வாறாக வரும்போது அதுல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு இதுவாக தான் இருக்க முடியும். இடதுசாரி சிந்தனை, சித்தாந்தங்கள், அது சார்ந்த இருக்கக்கூடிய அமைப்பு இயக்கங்கள் காட்டக்கூடிய வழிவகைகள் தான் நமக்கு வந்து அடுத்த ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்குங்கிறத நம்புறோம். அந்த வழியில ஸ்ரீலங்காவை பார்த்தா அவங்களுக்கு இதை விட மோசமான ஒரு சூழல் கிடையாது. ஏன்னா பாலோட விலை என்னன்னு பார்த்தோம், அரிசியோட விலை என்னன்னு பார்த்தோம், ஃபியூல் வாங்குறதுக்கு, பெட்ரோல் வாங்குறதுக்கு லைன்ல எப்படி நின்னாங்கன்னு பார்த்தோம். அவங்க அந்த எக்ஸ்ட்ரீம் ரேஞ்ச் இதை வந்து பார்த்துட்டாங்க, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பார்த்துட்டாங்க. அதனால அவங்க மனம் திருந்தாங்க. நம்ம இன்னும் லட்டுல கொழுப்பு இருக்கா இல்லையா, வேற சில தேவையற்ற பிரச்சனை, மனிதர்களுக்கு தேவையற்ற பிரச்சனை, இந்த இதுக்குள்ளதான் நம்ம இருந்துட்டு இருக்கோமே தவிர இன்னும் நம்ம வந்து ஜாதி, இப்போ ஒருத்தர் கூட துணை இதா இருக்கிறாரு, எப்படி ஆனாரு அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் நம்ம யாரு அப்படி ஒரு மெச்சூர் ஸ்டேஜ் வரும்போதுதான் நமக்கு அதுக்கான சூழல் தேவையும் அதுக்கான அவசியமும் நம்ம வந்து புரியறதுக்கான அளவு வரும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்திருக்கிறது உண்மையாவே அவங்க வந்து ஒரு இடதுசாரி சிந்தனை உடையவர்கள், அந்த கொள்கை உடையவர்கள் தான் அப்படிங்கக்கூடியது என்னோட கருத்து. நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் உண்மையிலே வந்து ஒரு மாறுதல் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். அது கம்யூனிசம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்க ஏற்கனவே இருந்தவங்க சரியில்லை அப்படிங்கிறதுனால வேற ஒரு மாற்று வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இதை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் இந்த தேர்தலில் வென்றிருக்கக்கூடிய ஆட்சி பிடிச்சிருக்கக்கூடிய இந்த ஜேவிபி கட்சியானது வந்து உண்மையிலே ஒரு கம்யூனிஸ்ட கட்சி தானா, அதோட கொள்கைகள்லாம் அப்படித்தான் இருக்கா அப்படின்னா தோழர் ஏற்கனவே பேசுனது மாதிரி அதுல சில சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அது ஒரு கம்யூனிஸ்ட கட்சியா வந்து பார்க்க முடியாது அப்படின்னு தான் வந்து நான் பாக்குறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை, கரெக்டான ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சியை வந்து அவ்வளவு ஈஸியா வந்து ஜெயிக்க விட மாட்டாங்க. இந்த ஏற்கனவே இருக்கிற ஒரு அரசமைப்பு வந்து அப்படி லேஸ்ல விட்டுறாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். உண்மையிலேயே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கிறோம் அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படின்னா இப்ப ஆட்சியில வந்திருக்கிறவர் வந்து அதை நடைமுறையில செஞ்சு காமிக்கும் போதுதான் வந்து அது எப்பேற்பட்ட கட்சி அப்படிங்கிறத நம்ம வந்து உரசி பார்க்க முடியும். இப்போதே இருக்கிற நான் படித்த அனுபவம் இல்லைன்னா கடந்த சில இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் பார்க்கும்போது அது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை அப்படிங்கிற அடிப்படை தான் என்னோட நிலைப்பாட்டில் பார்க்குறதோட. நன்றி. இதான் என்னோட. எல்லாருக்கும் வணக்கம். இலங்கையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இடதுசாரி ஆட்சியா அப்படிங்கிறது வந்து அந்த அடிப்படையில் சித்தாந்தத்தில் இருக்காது, அப்படி இருக்க விட மாட்டாங்க. ஏற்கனவே உலக வங்கியில வந்து அதிகமான கடன் வரவு செலவு வச்சிருக்கிறது வந்து எந்த நாடெல்லாம் வச்சிருக்கோ அந்த நாடு வந்து
கண்டிப்பா அவங்க கட்டுப்பாட்டுல இருந்து வெளியில அப்படிலாம் இடதுசாரி அரசியல்லாம் விட மாட்டாங்க. பட் இதுவுமே வந்து ஆளுங்கட்சி அல்லது ஆளும் வர்க்கத்தினுடைய திட்டமிட்ட அரசியல் நிகழ்வா தான் இருக்கும். கண்டிப்பா வந்து சோசியலிசம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கட்டுமானம் அந்த சிஸ்டம் வந்து அங்க கிடையாது, எங்கேயுமே கிடையாது உலகத்துல. ஸோ அங்கேயுமே கிடையாது, இருக்க வாய்ப்பு இல்லை. ஆமா, ஜனநாயகபூர்வமா தேர்தல் நடத்தி அப்படிலாம் இல்லை. மக்கள் வீதிக்கு வந்து உழைக்கும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அரசு இயந்திரத்தை நீக்கி புதிய ஒரு அரசு இயந்திரத்தை புதிய சமூகத்தை படைத்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆல்ரெடி சோசியல் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு தெரியும். அந்த ஒரு நிகழ்ச்சி போக்கில் வந்து இது நடக்கல. இதுவுமே வந்து ஆளும் வர்க்கம் வந்து இடம் கொடுத்து ஆளும் வர்க்கத்தினுடைய அதிகாரத்தின் கீழ் நடந்த ஒரு மாற்றம் தான். அதனால இது இடதுசாரி அரசியல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே நடந்த பழைய பிற்போக்கான ஒரு அரசியல்ல இருந்து இது ஒரு சின்ன மாற்று அப்படின்னு மக்கள் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ஒரு மூச்சு விட்டுக்கலாமே தவிர இதன் மூலமா அங்க வந்து பெரிய பொருள் அல்லது உற்பத்தி முறை மாற்றம் அப்படிலாம் அங்க எதுவுமே நடக்காது, நடக்கவும் முடியாது. அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஆளுநருக்கு வந்து. ஏன்னா உலகளாவிய சுரண்டல், உலக வங்கியின் கீழ் நடக்கக்கூடிய அந்த சுரண்டல் கண்ணிகள்ல தான் இலங்கையுமே சிக்கியிருக்கு. அதை அவ்வளவு எளிதெல்லாம் விட்டு விட மாட்டாங்க. அதனால இடதுசாரி அரசியல் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். பட் உலகம் முழுவதும் உழைக்கும் மக்கள்கிட்ட போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுரண்டலை சொல்லி இன்னைக்கு உள்ள அரசு நிறுவனங்கள் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிற ஒரு புரிதலோட எல்லா நாட்டு மக்களும் வீதியில இறங்கி போராடி இருக்கக்கூடிய நிலவுகின்ற அரசு இயந்திரத்தை உடைத்து அதற்கு மாற்ற புதிய ஒரு இயந்திர அரசு நிறுவனங்களை கட்டியமைச்சு இப்படிதான் ஒரு சோசியலிசம் உலகம் முழுவதும் வளர முடியுமே தவிர இந்த மாதிரி ஒரு ஜனநாயகபூர்வமான சோசியலிசம் வந்து வளர முடியாது. இது போக போக தான் தெரியும். அது எந்தெந்த ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு அவங்களுக்கு. அதனால அதை பொறுத்து வந்து நம்ம பார்க்கணும். என்னுடைய கருத்துல. நன்றி. இந்த நடந்து முடிந்த தேர்தல்ல ஒரு இடதுசாரி கட்சியான ஜேவிபி ஜெயிச்சு ஆட்சிக்கு வச்சு வந்திருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவில அடுத்த தேர்தல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சேர்ந்தோ திடீர்னு ஆட்சிக்கு வந்ததுன்னா அது எவ்வளவு ஒரு வியப்புக்குரிய செய்தியா இருக்குமோ அந்த மாதிரி தான் எப்பவுமே இருக்கு. ஏன் அப்படின்னா, இலங்கையில இருக்கிற ஆளுங்கட்சிகளா இருந்துகிட்டு இருக்கிற ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்கிற அந்த இரண்டு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பல கட்சிகள் இருக்கிற அந்த பல கட்சிகள்ல எதுக்குமே வந்து பெரிய அளவுல செல்வாக்கு கிடையாது. சிங்கள பேரினவாத இயக்கம் அப்படின்னு சொல்லி கூட சில அமைப்புகள் வந்து இருக்குது, தேர்தலில் பங்கெடுக்கிற அமைப்புகள். அதுக்கும் கூட சிங்கள மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவுல வரவேற்பு கிடையாது. அப்போ அந்த மாதிரியான சூழல்ல திடீர்னு ஒரு இடதுசாரி கட்சியாக அறியப்பட்ட அந்த ஜேவிபிங்கிறது வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறதுங்கிறது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமா தான். ஆனா ஏன் அப்படி திடீர்னு அந்த மாற்றம் வந்தது அப்படின்னா, இது வந்து இந்தியாவில பல முறை நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். அதாவது ஒவ்வொரு முறையும் தேர்தலும் போதும் ஆளுங்கட்சியை தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வளமையான ஒரு நடைமுறையா பெரும்பாலான மாநிலங்கள்ல வந்து இந்தியாவில இருந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இது தவிர்க்கவே முடியாம எல்லா இடங்கள்லயுமே ஆளுகிற கட்சி, அது எந்த கட்சியா இருந்தாலும், இங்க நிலவில இருக்கிற முதலாளித்துவ சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப, விதிமுறைகளுக்கு ஏற்ப, ஏன்னா எந்த ஒரு தனி நாடும் தன்னிச்சையா வந்து இப்ப செயல்பட முடியாத சூழல்ல தான் இருக்கு. எல்லாமே உலக வங்கி, பன்னாட்டு நிதியம், அப்புறம் பன்னாட்டு வர்த்தக கழகம், இந்த மாதிரி எல்லா நாடுகளும் இந்த மாதிரியான நிறுவனங்களோட கடன் வாங்கி அதனுடைய ஒப்பந்தங்களுக்கு கீழே தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை மீறி எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற போது ஆளுங்கட்சி ஒரு மாநிலத்திலேயோ இல்ல ஒரு நாட்டிலேயோ ஆளுங்கட்சியா வரக்கூடிய கட்சி தன்னிச்சையா தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிட முடியுமா அப்படின்னா முடியாது அப்படிங்கிற சூழல் தான் இப்போதைக்கு இருக்கு. அந்த அடிப்படையில ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி அது அடுத்து வர்ற தேர்தல்ல தொடர்ச்சியா ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்தியாவில தொடர்ச்சியா 3வது முறையா ஆட்சியில வந்திருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வேற. இப்போ இங்கே இந்த 24 தேர்தல்லையே கூட இங்க நிறைய எதிர்ப்பு வாக்குகள் வந்து விழுந்தது. அந்த அடிப்படையில ஆளுங்கட்சிக்கான குறை அப்படிங்கிறது நடந்தது. அறுதி பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வரல. இதே மாதிரிதான் உலகம் இருக்குது. ஆனாலும் இலங்கையை பொறுத்தவரையில ரொம்ப தீவிரமான சூழல் வந்து இருந்தது. ஏன்னா பொருளாதார நெருக்கடி வந்து இலங்கைங்கிறது ஒரு இந்தியாவுடைய அண்டை நாடு.
இப்ப இந்தியாவில் இருக்கிற அனைத்து அண்டை நாடுகளையும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆப்கானை விட இலங்கையினுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப மோசமான நிலை. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அதாவது கொரோனா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே 4 வருஷத்துக்கு அதாவது கொரோனாவுக்கு முன்னாடியில இருந்தே இலங்கையினுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருந்தது. ஏன் அப்படின்னா இலங்கை அப்படிங்கிறது வந்து அதிக அளவுல உற்பத்தி சார்ந்த பொருளாதார நாடு கிடையாது. இலங்கையை பொறுத்தவரையில அது முதன்மையான வருவாய் ஈட்டக்கூடிய துறையா இருக்கிறது வந்து சுற்றுலா தான். சுற்றுலாவின் மூலம் தான் பெரிய அளவுல வருமானம் வந்து அதுக்கு கிடைச்சிருக்கு. இதுல தமிழ் தேசியம் அப்படிங்கிற சார்ந்து விடுதலை புலிகள் அந்த பிரச்சனை வந்து நீண்ட காலமாகவே இருந்தது. அப்ப அவங்க தவிர்க்கவே முடியாம இராணுவத்திற்கு வந்து மிக அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து அவங்க இருந்தாங்க. அந்த அடிப்படையில அவங்களுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப வேகமா வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தது. அதோட மட்டும் இல்லாம கொரோனா வந்து சேர்ந்தது. இப்படி கொரோனா வந்து சேர்ந்ததுல கிட்டத்தட்ட தொடர்ச்சியா 2 ஆண்டுகள் வந்து சுற்றுலாத்துறை வந்து கடுமையா பாதிக்கப்பட்டது. எல்லா நாட்டிலையும் பாதிக்கப்பட்டது. அதே மாதிரி இலங்கையும் வந்து கடுமையான பாதிப்புக்குள்ளாச்சு. ஆனா பிற நாடுகளை விட இலங்கைக்கு இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா அதனுடைய முக்கிய வருவாய்த்துறையே வந்து சுற்றுலாத்துறை. அப்ப அந்த அடிப்படையில இலங்கை வந்து மிக மோசமா பாதிக்கப்பட்டு அப்ப அதனுடைய அந்நிய செலாவணி இருப்புங்கிறது வந்து வேகமா குறைஞ்சிட்டு வந்தது. இப்படி வேகமா குறைஞ்சிட்டு இருந்த அந்நிய செலாவணி இருப்பை கட்டுப்படுத்தணும். ரொம்ப வேகமா குறைஞ்சு ஒரு லெவலுக்கு கீழே போயிடுச்சுன்னா திவால் நிலை நோக்கி அது போகும். அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த முறை வெற்றி பெற்ற பிரேமதாசா அரசு வந்து சில கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. என்ன அப்படின்னா இறக்குமதிக்கு வந்து கடுமையான கட்டுப்பாடு விதிச்சாங்க. அப்படி இறக்குமதிக்கு கடுமையான கட்டுப்பாடு விதிச்சதுனால பொருட்களுக்கு வந்து ஏகப்பட்ட தட்டுப்பாடு, அரிசி தொடங்கி பெட்ரோல் வர எல்லாத்துக்குமே வந்து கடுமையான தட்டுப்பாடு. அப்படி கடுமையான தட்டுப்பாடு எளிய மக்களுக்கு வந்து இது எல்லாமே கிடைக்கவே முடியாத அளவுக்கு ரொட்டிக்காக கலவரம் செய்யற நிலைமை வந்து அங்க போச்சு. அதே நேரத்துல ஓரளவு வளர்ந்த நிலையில இருக்கிற நடுத்தர வர்க்கம் அவங்க கூட பணம் இருந்தாலும் அவங்க நினைச்ச நேரத்துல அவங்க கையில இருக்கிற பணத்தை வச்சு எதுவும் வாங்க முடியல. ஒண்ணு விலைவாசில ரொம்ப உயர்ந்து பணவீக்கம் அப்படிங்கிற நிலையை நோக்கி போச்சு. 2வது பொருட்கள் வந்து தட்டுப்பாடு கிடைக்கவும் இல்லை. ஏன்னா இறக்குமதிக்கு வந்து தடை வச்சிருந்தாங்க. அப்ப இதனால நாட்டுல ஒரு பெரிய கொந்தளிப்பான ஒரு நிலை வந்தது. நிறைய கலவரம் நடந்தது. அதனால தொடர்ச்சியா ஆளுங்கட்சியில ஜனாதிபதிகளாக அதிபர்களா இருந்தவங்க எல்லாம் தப்பி ஓடுற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. அப்போ இப்படியான ஒரு சிக்கல் தான் அங்க மக்கள் வந்து சந்திச்சிருந்தாங்க. அப்போ அந்த நிலையில இருந்து படிப்படியா ரணில் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து நிறைய மாற்றங்களை வந்து மாற்றங்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றதை விட பன்னாட்டு நிறுவனங்கள் அவங்க எல்லாம் வந்து நிலைமையை வந்து அனுசரிச்சாங்க. அதாவது அனுசரிச்சாங்கன்னா எப்படின்னா இதை அப்படியே போக விட்டோம் அப்படின்னா நாம துரத்தி அடிக்கப்படுவோம் அப்படிங்கிற நிலையில இருந்து சில தளர்வுகளை வந்து கொடுத்தாங்க. அதனால படிப்படியா வந்து அவங்க மீண்டு வர தொடங்குனாங்க. ஆனாலும் அவர்களால பழைய நிலையை வந்து எட்டுவது அப்படிங்கிறது வந்து முடியாத நிலையில இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்துல பாதிக்கு மேல அவங்க ஏற்கனவே வாங்கியிருந்த கடனுக்கான வட்டியை வந்து திருப்பி கொடுக்க வேண்டிய நிலையில வந்து அவங்க இருந்தாங்க. அப்ப இதை வந்து எந்த விஷயத்தாலையும் வந்து தவிர்க்க முடியல, ஈடுகட்ட முடியல அப்படிங்கிற நிலைதான் மக்கள் வந்து கொதிச்செழிஞ்சு போயிருக்காங்க. அப்படியான நேரத்துலதான் அங்க வந்து தேர்தல் வந்தது. அந்த தேர்தலையுமே கூட பெருவான 2 முக்கியமான கட்சிகள் அவங்க 2 பேருமே போலவும் வந்து ரொம்ப மோசமான அடி வாங்கினாங்க அப்படிங்கிற நிலைமை இல்லாம திரும்ப அதாவது அந்த இலங்கை அரசியலுடைய விருப்ப வாக்குகள் அப்படிங்கிற அடிப்படையில தான் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம கூடுதல் 3வது விருப்ப வாக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் இப்போ அந்த ஜேவிபி வந்து ஜெயிச்சு வந்திருக்கு. அப்போ இத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா மக்களுக்கு வந்து வேற வழியே தெரியல. இந்த 2 கட்சிகள் அதாவது பிரேமதாசா அவங்க அந்த கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல ராஜபக்சே இருந்த கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல பிரதமரை மாத்தி ரணில் விக்ரமசிங்கே வந்தாலும் சரி, இப்படி யார் வந்தாலுமே அவங்களால மக்களை திருப்திப்படுத்துற அளவுக்கு ஒரு கண்துடைப்பு நடவடிக்கைகளை கூட எடுக்க முடியல. அப்ப அப்படியான நிலைமைகள்ல தான் இலங்கை அப்படிங்கிறது வந்து இருந்தது. அப்ப இதுதான்
அவங்களுக்கு வந்து சொல்ல முடியாத துன்பத்தோட இவங்களுக்கு ஓட்டு போடவே கூடாது அப்படிங்கிற நெல்ல கடந்த தேர்தல்ல வெறும் 3% ஓட்டை மட்டுமே வாங்கியிருந்த இந்த ஜேவிபிக்கு வந்து அதிகமான மக்கள் வாக்களிக்கிறதுக்கு வந்து இந்த நெருக்கடிகள் தான் வந்து முதன்மையான காரணமா இருக்கு. இப்ப இதுதான் வந்து இலங்கையில உள்ள நிலை. சரி, இப்போ இந்த ஜேவிபி அப்படிங்கிறது வந்து இடதுசாரி கட்சியா அப்படின்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. உலகம் முழுவதுமே பார்த்தோம் அப்படின்னா முழுமையான ஒரு சோசலிச சித்தாந்த அடிப்படையிலான இடதுசாரி கட்சிகள் வந்து இருக்குதா அப்படின்னா அப்படி தெளிவா சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான பின்னடைவுல தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இருக்குது உலகம் முழுவதுமே. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது வந்து வேற தலைப்பு, அதை நம்ம கடந்து போயிடலாம். இப்போ இடதுசாரி கட்சி அப்படின்னா இப்போது இருக்கிற சூழ்நிலையில ஒரு முழுமையான ஒரு இடதுசாரி சித்தாந்தம் சார்ந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் அடிப்படையா நின்று ஒழுகுற ஒரு கட்சி மக்களிடம் செல்வாக்கு பெற முடியுமா அப்படின்னா இப்ப இருக்கிற நிலையில வந்து அது அப்படி முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்குது. ஏன் அப்படின்னா உலகமெங்கும் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படிங்கிறது வந்து பெரிய பின்னடைவுல இருக்குது. அப்படி பின்னடைவுல இருக்கிறதன் காரணமாக மக்களின் நம்பிக்கை பெறக்கூடிய அளவுல பெரிய அளவுல போராட்டங்களோ நடக்கிற நிகழ்வுகளை வந்து அரசியல் மயப்படுத்தி மக்கள்கிட்ட விளக்குகிற ஒரு நிலைமையிலேயோ எந்த இடதுசாரி கட்சிகளும் வந்து இப்ப இல்லை. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனா நம்ம இப்ப இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா ஏன் அப்படியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா பொதுவா உலகம் முழுவதுமே இன்றைய சூழ்நிலையில அரசுக்கும் மக்களுக்குமான முரண்பாடு அப்படிங்கிறது வந்து கூர்மையடையவே இல்லை. என்னன்னா நம்ம இடதுசாரி கட்சிகள் அப்படின்னா அவங்களுடைய பெரும்பாலான குவிமொத்தமான முழக்கம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அரசு அப்படிங்கிறது வந்து முதலாளித்துவ அரசு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கான அரசு இல்லை, அவங்க பெரும் முதலாளிகளுக்காகத்தான் எல்லா வேலைகளையும் செய்வாங்க, அப்படி செய்யறது வந்து ஒருபோதும் மக்களுக்கு பலனளிக்காது அப்படிங்கிறதுதான் இடதுசாரிகளுடைய அரசியல் முழக்கம். ஆனா இந்த அரசியல் முழக்கத்தை முன்வைக்கிற சூழல் இப்ப இருக்குதா அப்படின்னா அதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் சொல்லலாம். ஒண்ணு, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உலகம் முழுவதும் வந்து இடதுசாரிகள் வந்து பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க. ஆனா அந்தந்த நாடுகள்ல இருக்கிற உட்கட்சி பிரச்சனை, அவங்க முன்னெடுப்புகிற பிரச்சனைகள் வந்து மக்களை ஈர்க்கிற மாதிரியான நிலைமையில இல்லாதது, இது போல பல பிரச்சனைகள் வந்து இருக்குது. இது ஒரு பக்கம். மறுபக்கம் என்னன்னா இருக்கிற அரசுகள் உலகம் முழுவதும் பார்த்தோம்னா பெரும்பாலான இடங்கள்ல வலதுசாரி சித்தாந்தங்கள் கொண்ட அரசுகள் தான் வந்து பெருமளவுல இருக்கு. இவங்க பெரும்பாலும் பொருளாதார பிரச்சனைகளை விட்டுட்டு ஒண்ணு தேசியம் சார்ந்து மொழியியல் சார்ந்து அவங்க ஒரு அந்த அரசியலை முன் வச்சு மக்களை திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க. அடுத்து மதவாதம். உலகமெங்கும் வந்து மதவாதம் அப்படிங்கிறது வந்து பெரிய பிரச்சனையா, மக்களை பாதிக்கிற பிரச்சனையா இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில இந்த ரெண்டு விஷயங்களை, ஒண்ணு மொழி இன அடிப்படையிலான பேதங்களை வந்து முன்னெடுத்து அதை வந்து மக்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சி மயமான சூழலுக்குள்ள அவங்கள ஆட்படுத்தி அவங்கள பாதிச்சுக்கிட்டு இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளை வந்து அவங்க கவனத்தை திசை திருப்புறாங்க. அடுத்து மதவாதத்துல வந்து அவங்கள புகுத்தி வைக்கிறதுக்கான வேலைகளை, இப்படியான ஒரு சூழல்ல தான் பெரும்பாலான நாடுகள்ல வந்து மக்கள் இருக்கிறாங்க. அந்தந்த நாடுகளுடைய கல்வியை பொறுத்து அதனுடைய அளவீடுகள்ல வேறுபாடு இருக்கலாமே தவிர ஒரு ஒட்டுமொத்த பொதுவான பார்வையா வந்து இதை நம்ம முன்வைக்கலாம். அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல தான் இடதுசாரிகள் வந்து இப்போ இந்த அரசுக்கும் மக்களுக்குமான முரண்பாடுகளை வந்து கூர்மையடைய செய்கிற எந்த நிலைமைகளையும் இடதுசாரிகள் வந்து முன்னெடுக்க முடியாத ஒரு சூழல்ல வந்து இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில தான் நம்ம உலகம் எங்கும் பார்த்தோம் அப்படின்னா வலதுசாரிகள் வந்து பெரிய அளவுல முன்கை எடுத்திருக்கிறாங்க. அவங்க முன்னோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நடப்புல இருக்கிற அந்த முதலாளித்துவ உற்பத்தி முறையினுடைய இழிவுகள், அவங்களுடைய பாதிப்புகள், அந்த பாதிப்புகள் வந்து மக்கள் பாதிக்கப்படும் போது அதை வந்து மதவாதமாக, இனவாதமாக, மொழிவாதமாக திசை திருப்புறதுல இந்த வலதுசாரி கட்சிகள் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றும். அப்ப அந்த அடிப்படையில தான் உலகம் முழுவதும் முதலாளித்துவ சக்திகளும் வலதுசாரி சக்திகளும் வந்து ஒன்றிணைஞ்சு
ஒரு பெருவாரியான இடங்கள்ல நாடுகள்ல அவங்க முன்னணியில் இருக்கிறாங்க, ஆதிக்கத்தை தீர்மானிக்கிற நிலையில வந்து இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் வணக்கம். இலங்கையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இடதுசாரி ஆட்சியா அப்படிங்கிறது வந்து அந்த அடிப்படையில சித்தாந்தத்துல இருக்காது. அப்படி இருக்க விட மாட்டாங்க. ஏற்கனவே உலக வங்கியில வந்து அதிகமான கடன் வரவு செலவு வச்சிருக்கிறது வந்து எந்த நாடெல்லாம் வச்சிருக்கோ அந்த நாடு வந்து கண்டிப்பா அவங்க கட்டுப்பாட்டுல இருந்து வெளியில அப்படிலாம் இடதுசாரி அரசியல்லாம் விட மாட்டாங்க. பட் இதுவுமே வந்து ஆளுங்கட்சி அல்லது ஆளும் வர்க்கத்தினுடைய திட்டமிட்ட அரசியல் நிகழ்வா தான் இருக்கும். கண்டிப்பா வந்து சோசியலிசம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கட்டுமானம் அந்த சிஸ்டம் வந்து அங்க கிடையாது, எங்கேயுமே கிடையாது உலகத்துல. ஸோ அங்கேயுமே கிடையாது, இருக்க வாய்ப்பு இல்லை. ஆமா, ஜனநாயக பூர்வமா தேர்தல் நடத்தி அப்படிலாம் இல்லை. மக்கள் வீதிக்கு வந்து உழைக்கும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அரசு இயந்திரத்தை நீக்கி புதிய ஒரு அரசு இயந்திரத்தை புதிய சமூகத்தை படைத்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆல்ரெடி சோசியலிச சிஸ்டம்னா என்ன அப்படின்னு தெரியும். அந்த ஒரு நிகழ்ச்சி போக்கில் வந்து இது நடக்கல. இதுவுமே வந்து ஆளும் வர்க்கம் வந்து இடம் கொடுத்து ஆளும் வர்க்கத்தினுடைய அதிகாரத்தின் கீழ் நடந்த ஒரு மாற்றம் தான். அதனால இது இடதுசாரி அரசியல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே நடந்த பழைய பிற்போக்கான ஒரு அரசியல்ல இருந்து இது ஒரு சின்ன மாற்று அப்படின்னு மக்கள் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ஒரு மூச்சு விட்டுக்கலாமே தவிர இதன் மூலமா அங்க வந்து பெரிய பொருள் அல்லது உற்பத்தி முறை மாற்றம் அப்படிலாம் அங்க எதுவுமே நடக்காது, நடக்கவும் முடியாது. அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஆளுநருக்கு வந்து. ஏன்னா உலகளாவிய சுரண்டல், உலக வங்கியின் கீழ் நடக்கக்கூடிய அந்த சுரண்டல் கண்ணிகள்ல தான் இலங்கையுமே சிக்கியிருக்கு. அதை அவ்வளவு எளிதெல்லாம் விட்டு விட மாட்டாங்க. ஏன்னா இடதுசாரி அரசியல் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். பட் உலகம் முழுவதும் உழைக்கும் மக்கள்கிட்ட போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுரண்டலை சொல்லி இன்னைக்கு உள்ள அரசு நிறுவனங்கள் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிற ஒரு புரிதலோட எல்லா நாட்டு மக்களும் வீதியில இறங்கி போராடி இருக்கக்கூடிய நிலவுகின்ற அரசு இயந்திரத்தை உடைத்து அதற்கு மாற்ற புதிய ஒரு இயந்திர அரசு நிறுவனங்களை கட்டியமைச்சு இப்படிதான் ஒரு சோசியலிசம் உலகம் முழுவதும் வளர முடியுமே தவிர இந்த மாதிரி ஒரு ஜனநாயகபூர்வமான சோசியலிசம் வந்து வளர முடியாது. இது போக போக தான் தெரியும். அது எந்தெந்த ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு அவங்களுக்கு. அதனால அதை பொறுத்து வந்து நம்ம பார்க்கணும். என்னுடைய கருத்துல. நன்றி. இந்த நடந்து முடிந்த தேர்தல்ல ஒரு இடதுசாரி கட்சியான ஜேவிபி ஜெயிச்சு ஆட்சிக்கு வச்சு வந்திருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவில அடுத்த தேர்தல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சேர்ந்தோ திடீர்னு ஆட்சிக்கு வந்ததுன்னா அது எவ்வளவு ஒரு வியப்புக்குரிய செய்தியா இருக்குமோ அந்த மாதிரி தான் எப்பவுமே இருக்கு. ஏன் அப்படின்னா, இலங்கையில இருக்கிற ஆளுங்கட்சிகளா இருந்துகிட்டு இருக்கிற ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்கிற அந்த இரண்டு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பல கட்சிகள் இருக்கிற அந்த பல கட்சிகள்ல எதுக்குமே வந்து பெரிய அளவுல செல்வாக்கு கிடையாது. சிங்கள பேரினவாத இயக்கம் அப்படின்னு சொல்லி கூட சில அமைப்புகள் வந்து இருக்குது, தேர்தலில் பங்கெடுக்கிற அமைப்புகள். அதுக்கும் கூட சிங்கள மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவுல வரவேற்பு கிடையாது. அப்போ அந்த மாதிரியான சூழல்ல திடீர்னு ஒரு இடதுசாரி கட்சியாக அறியப்பட்ட அந்த ஜேவிபிங்கிறது வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறதுங்கிறது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமா தான். ஆனா ஏன் அப்படி திடீர்னு அந்த மாற்றம் வந்தது அப்படின்னா, இது வந்து இந்தியாவுல பல முறை நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். அதாவது ஒவ்வொரு முறை தேர்தலும் போதும் ஆளுங்கட்சியை தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வளமையான ஒரு நடைமுறையா பெரும்பாலான மாநிலங்கள்ல வந்து இந்தியாவில இருந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இது தவிர்க்கவே முடியாம எல்லா இடங்கள்லயுமே ஆளுகிற கட்சி, அது எந்த கட்சியா இருந்தாலும், இங்க நிலவில இருக்கிற முதலாளித்துவ சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப, விதிமுறைகளுக்கு ஏற்ப, ஏன்னா எந்த ஒரு தனி நாடும் தன்னிச்சையா வந்து இப்ப செயல்பட முடியாத சூழல்ல தான் இருக்கு. எல்லாமே உலக வங்கி, பன்னாட்டு நிதியம், அப்புறம் பன்னாட்டு வர்த்தக கழகம், இந்த மாதிரி எல்லா நாடுகளும் இந்த மாதிரியான நிறுவனங்களோட கடன் வாங்கி அதனுடைய ஒப்பந்தங்களுக்கு கீழே தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை மீறி எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற போது ஆளுங்கட்சி ஒரு மாநிலத்திலேயோ இல்ல ஒரு நாட்டிலேயோ ஆளுங்கட்சியா வரக்கூடிய கட்சி தன்னிச்சையா தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிட முடியுமா அப்படின்னா முடியாது அப்படிங்கிற சூழல் தான் இப்போதைக்கு இருக்கு. அந்த அடிப்படையில ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி அது அடுத்து வர்ற தேர்தல்ல தொடர்ச்சியா ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்தியாவில தொடர்ச்சியா 3வது முறையா ஆட்சியில வந்திருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வேற. இப்போ இங்கே இந்த 24 தேர்தல்லையே கூட இங்க நிறைய எதிர்ப்பு வாக்குகள் வந்து விழுந்தது. அந்த அடிப்படையில ஆளுங்கட்சிக்கான குறை அப்படிங்கிறது நடந்தது.
அறுதி பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வரல. இதே மாதிரிதான் உலகம் எங்கும் இருக்குது. ஆனாலும் இலங்கையை பொறுத்தவரையில ரொம்ப தீவிரமான சூழல் இருந்தது. ஏன்னா பொருளாதார நெருக்கடி இந்தியா, இலங்கைங்கிறது ஒரு இந்தியாவுடைய அண்டை நாடு. இப்ப இந்தியாவில் இருக்கிற அனைத்து அண்டை நாடுகளையும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆப்கானை விட இலங்கையினுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலை. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அதாவது கொரோனா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே 4 வருஷத்துக்கு அதாவது கொரோனாவுக்கு முன்னாடியில இருந்தே இலங்கையினுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையில இருந்தது. ஏன் அப்படின்னா இலங்கை அப்படிங்கிறது அதிக அளவுல உற்பத்தி சார்ந்த பொருளாதார நாடு கிடையாது. இலங்கையை பொறுத்தவரையில அது முதன்மையான வருவாய் ஈட்டக்கூடிய துறையா இருக்கிறது சுற்றுலா தான். சுற்றுலாவின் மூலம் தான் பெரிய அளவுல வருமானம் அதுக்கு கிடைச்சிருக்கு. இதுல தமிழ் தேசியம் அப்படிங்கிற சார்ந்து விடுதலை புலிகள் அந்த பிரச்சனை நீண்ட காலமாவே இருந்தது. அப்ப அவங்க தவிர்க்கவே முடியாம இராணுவத்திற்கு மிக அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருந்தாங்க. அந்த அடிப்படையில அவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப வேகமா வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தது. அதோட மட்டும் இல்லாம கொரோனா சேர்ந்தது. இப்படி கொரோனா சேர்ந்ததுல கிட்டத்தட்ட தொடர்ச்சியா 2 ஆண்டுகள் சுற்றுலாத்துறை கடுமையா பாதிக்கப்பட்டது. எல்லா நாட்டிலையும் பாதிக்கப்பட்டது. அதே மாதிரி இலங்கையும் கடுமையான பாதிப்புக்குள்ளாச்சு. ஆனா பிற நாடுகளை விட இலங்கைக்கு இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா அதனுடைய முக்கிய வருவாய்த்துறையே சுற்றுலாத்துறை. அப்ப அந்த அடிப்படையில இலங்கை மிக மோசமா பாதிக்கப்பட்டது. அப்ப அதனுடைய அந்நிய செலாவணி இருப்புங்கிறது வேகமா குறைஞ்சிட்டு வந்தது. இப்படி வேகமா குறைஞ்சிட்டு இருந்த அந்நிய செலாவணி இருப்பை கட்டுப்படுத்தணும். ரொம்ப வேகமா குறைஞ்சு ஒரு லெவலுக்கு கீழே போயிடுச்சுன்னா திவால் நிலையை நோக்கி அது போகும். அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த முறை வெற்றி வந்த பிரேமதாசா அரசு சில கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. என்ன அப்படின்னா இறக்குமதிக்கு கடுமையான கட்டுப்பாடு விதிச்சாங்க. அப்படி இறக்குமதிக்கு கடுமையான கட்டுப்பாடு விதிச்சதுனால பொருட்களுக்கு ஏகப்பட்ட தட்டுப்பாடு, அரிசி தொடங்கி பெட்ரோல் வர எல்லாத்துக்குமே கடுமையான தட்டுப்பாடு. அப்படி கடுமையான தட்டுப்பாடு எளிய மக்களுக்கு இது எல்லாமே கிடைக்கவே முடியாத அளவுக்கு ரொட்டிக்காக கலவரம் செய்யற நிலைமை அங்க போச்சு. அதே நேரத்துல ஓரளவு வளர்ந்த நிலையில இருக்கிற நடுத்தர வர்க்கம் அவங்க கூட பணம் இருந்தாலும் அவங்க நினைச்ச நேரத்துல அவங்க கையில இருக்கிற பணத்தை வச்சு எதுவும் வாங்க முடியல. ஒண்ணு விலைவாசிலாம் ரொம்ப உயர்ந்து பணவீக்கம் அப்படிங்கிற நிலையை நோக்கி போச்சு. 2வது பொருட்கள் தட்டுப்பாடு கிடைக்கவும் இல்லை. ஏன்னா இறக்குமதிக்கு தடை வச்சிருந்தாங்க. அப்ப இதனால நாட்டுல ஒரு பெரிய கொந்தளிப்பான ஒரு நிலை வந்தது. நிறைய கலவரம் நடந்தது. அதனால தொடர்ச்சியா ஆளுங்கட்சியில ஜனாதிபதிகளாக அதிபர்களா இருந்தவங்க எல்லாம் தப்பி ஓடுற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. அப்போ இப்படியான ஒரு சிக்கல் தான் அங்க மக்கள் சந்திச்சிருந்தாங்க. அப்போ அந்த நிலையில இருந்து படிப்படியா ரணில் வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிறைய மாற்றங்களை செஞ்சாங்க. மாற்றங்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றதை விட பன்னாட்டு நிறுவனங்கள் அவங்க எல்லாம் நிலைமையை அனுசரிச்சாங்க. அதாவது அனுசரிச்சாங்கன்னா எப்படின்னா இதை அப்படியே போக விட்டோம் அப்படின்னா நாம துரத்தி அடிக்கப்படுவோம் அப்படிங்கிற நிலையில இருந்து சில தளர்வுகளை கொடுத்தாங்க. அதனால படிப்படியா அவங்க மீண்டு வர தொடங்கினாங்க. ஆனாலும் அவர்களால பழைய நிலையை எட்டுவது அப்படிங்கிறது முடியாத நிலையில இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்துல பாதிக்கு மேல அவங்க ஏற்கனவே வாங்கியிருந்த கடனுக்கான வட்டியை திருப்பி கொடுக்க வேண்டிய நிலையில அவங்க இருந்தாங்க. அப்ப இதை எந்த விஷயத்தாலையும் தவிர்க்க முடியல, ஈடுகட்ட முடியல அப்படிங்கிற நிலைதான் மக்கள் கொதிச்சு எழுந்து போயிருக்காங்க. அப்படியான நேரத்துலதான் அங்க தேர்தல் வந்தது. அந்த தேர்தலையுமே கூட பெருவான 2 முக்கியமான கட்சிகள் அவங்க 2 பேருமே போலவும் ரொம்ப மோசமான அடி வாங்கினாங்க அப்படிங்கிற நிலைமை இல்லாம திரும்ப அதாவது அந்த இலங்கை அரசியலுடைய விருப்ப வாக்குகள் அப்படிங்கிற அடிப்படையில தான் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம கூடுதல் 3வது விருப்ப வாக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் இப்போ அந்த ஜேவிபி ஜெயிச்சு வந்திருக்கு. அப்போ இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா மக்களுக்கு வேற வழியே தெரியல. இந்த 2 கட்சிகள் அதாவது பிரேமதாசா அவங்க அந்த கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல ராஜபக்சே இருந்த கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல பிரதமரை மாத்தி ரணில் விக்ரமசிங்கே வந்தாலும் சரி,
இப்படி யார் வந்தாலுமே அவங்களால மக்களை திருப்திப்படுத்துற அளவுக்கு ஒரு கண்துடைப்பு நடவடிக்கைகளை கூட எடுக்க முடியல. அப்ப அப்படியான நிலைமைகள்ல தான் இலங்கை அப்படிங்கிறது வந்து இருந்தது. அப்ப இதுதான் அவங்களுக்கு சொல்ல முடியாத துன்பத்தோட இவங்களுக்கு ஓட்டு போடவே கூடாது அப்படிங்கிற நெல்ல கடந்த தேர்தல்ல வெறும் 3% ஓட்டை மட்டுமே வாங்கியிருந்த இந்த ஜேவிபிக்கு அதிகமான மக்கள் வாக்களிக்கிறதுக்கு இந்த நெருக்கடிகள் தான் முதன்மையான காரணமா இருக்கு. இப்ப இதுதான் இலங்கையில உள்ள நிலை. சரி, இப்போ இந்த ஜேவிபி அப்படிங்கிறது இடதுசாரி கட்சியா அப்படின்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. உலகம் முழுவதுமே பார்த்தோம் அப்படின்னா முழுமையான ஒரு சோசலிச சித்தாந்த அடிப்படையிலான இடதுசாரி கட்சிகள் இருக்குதா அப்படின்னா அப்படி தெளிவா சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான பின்னடைவுல தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது உலகம் முழுவதுமே. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது வேற தலைப்பு, அதை நம்ம கடந்து போயிடலாம். இப்போ இடதுசாரி கட்சி அப்படின்னா இப்போது இருக்கிற சூழ்நிலையில ஒரு முழுமையான ஒரு இடதுசாரி சித்தாந்தம் சார்ந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் அடிப்படையா நின்று ஒழுகுற ஒரு கட்சி மக்களிடம் செல்வாக்கு பெற முடியுமா அப்படின்னா இப்ப இருக்கிற நிலையில அது அப்படி முடியாது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்தா இருக்குது. ஏன் அப்படின்னா உலகமெங்கும் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படிங்கிறது பெரிய பின்னடைவுல இருக்குது. அப்படி பின்னடைவுல இருக்கிறதன் காரணமாக மக்களின் நம்பிக்கை பெறக்கூடிய அளவுல பெரிய அளவுல போராட்டங்களோ நடக்கிற நிகழ்வுகளை அரசியல் மயப்படுத்தி மக்கள்கிட்ட விளக்குகிற ஒரு நிலைமையிலேயோ எந்த இடதுசாரி கட்சிகளும் இப்ப இல்லை. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனா நம்ம இப்ப இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா ஏன் அப்படியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா பொதுவா உலகம் முழுவதுமே இன்றைய சூழ்நிலையில அரசுக்கும் மக்களுக்குமான முரண்பாடு அப்படிங்கிறது கூர்மையடையவே இல்லை. என்னன்னா நம்ம இடதுசாரி கட்சிகள் அப்படின்னா அவங்களுடைய பெரும்பாலான குவிமொத்தமான முழக்கம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அரசு அப்படிங்கிறது முதலாளித்துவ அரசு அப்படிங்கிறது மக்களுக்கான அரசு இல்லை, அவங்க பெரும் முதலாளிகளுக்காகத்தான் எல்லா வேலைகளையும் செய்வாங்க, அப்படி செய்யறது ஒருபோதும் மக்களுக்கு பலனளிக்காது அப்படிங்கிறதுதான் இடதுசாரிகளுடைய அரசியல் முழக்கம். ஆனா இந்த அரசியல் முழக்கத்தை முன்வைக்கிற சூழல் இப்ப இருக்குதா அப்படின்னா அதுக்கு 2 விதமான காரணங்கள் சொல்லலாம். ஒண்ணு, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உலகம் முழுவதும் இடதுசாரிகள் பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க. ஆனா அந்தந்த நாடுகள்ல இருக்கிற உட்கட்சி பிரச்சனை, அவங்க முன்னெடுப்புகிற பிரச்சனைகள் மக்களை ஈர்க்கிற மாதிரியான நிலைமையில இல்லாதது, இது போல பல பிரச்சனைகள் இருக்குது. இது ஒரு பக்கம். மறுபக்கம் என்னன்னா இருக்கிற அரசுகள் உலகம் முழுவதும் பார்த்தோம்னா பெரும்பாலான இடங்கள்ல வலதுசாரி சித்தாந்தங்கள் கொண்ட அரசுகள் தான் பெருமளவுல இருக்கு. இவங்க பெரும்பாலும் பொருளாதார பிரச்சனைகளை விட்டுட்டு ஒண்ணு தேசியம் சார்ந்து மொழியியல் சார்ந்து அவங்க ஒரு அந்த அரசியலை முன் வச்சு மக்களை திசை திருப்பிட்டு இருக்காங்க. அடுத்து மதவாதம். உலகமெங்கும் மதவாதம் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையா, மக்களை பாதிக்கிற பிரச்சனையா இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில இந்த 2 விஷயங்களை, ஒண்ணு மொழி இன அடிப்படையிலான பேதங்களை முன்னெடுத்து அதை மக்களுக்கு ஒரு உணர்ச்சி மயமான சூழலுக்குள்ள அவங்களை ஆட்படுத்தி அவங்கள பாதிச்சுக்கிட்டு இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளை அவங்க கவனத்தை திசை திருப்புறாங்க. அடுத்து மதவாதத்துல அவங்கள புகுத்தி வைக்கிறதுக்கான வேலைகளை, இப்படியான ஒரு சூழல்ல தான் பெரும்பாலான நாடுகள்ல மக்கள் இருக்கிறாங்க. அந்தந்த நாடுகளுடைய கல்வியை பொறுத்து அதனுடைய அளவீடுகள்ல வேறுபாடு இருக்கலாமே தவிர ஒரு ஒட்டுமொத்த பொதுவான பார்வையா இதை நம்ம முன்வைக்கலாம். அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல தான் இடதுசாரிகள் இப்போ அந்த அரசுக்கும் மக்களுக்குமான முரண்பாடுகளை கூர்மையடைய செய்கிற எந்த நிலைமைகளையும் இடதுசாரிகள் முன்னெடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில தான் நம்ம உலகம் எங்கும் பார்த்தோம் அப்படின்னா வலதுசாரிகள் பெரிய அளவுல முன்கை எடுத்திருக்கிறாங்க. அவங்க முன்னோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நடப்புல இருக்கிற அந்த முதலாளித்துவ உற்பத்தி முறையினுடைய இழிவுகள், அவங்களுடைய பாதிப்புகள், அந்த பாதிப்புகள் மக்கள் பாதிக்கப்படும் போது அதை மதவாதமாக, இனவாதமாக, மொழிவாதமாக திசை திருப்புறதுல
இந்த வலதுசாரி கட்சிகள் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றும். அப்ப அந்த அடிப்படையில தான் உலகம் முழுவதும் முதலாளித்துவ சக்திகளும் வலதுசாரி சக்திகளும் வந்து ஒன்றிணைஞ்சு ஒரு பெருவாரியான இடங்கள்ல நாடுகள்ல அவங்க முன்னணியில் இருக்கிறாங்க, ஆதிக்கத்தை தீர்மானிக்கிற நிலையில வந்து இருக்கிறாங்க. ஆனா இத மாதிரியான நிலை வந்து இலங்கையில வந்து கொஞ்சம் தீவிரமா இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உலகம் எங்கும் வானவில் புரட்சி அப்படின்னு சொல்லி வந்தது. அத வந்து பெரும்பாலான அரசுகள் அடக்கி மக்களை திசை திருப்பிட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சியா வானவில் புரட்சியாக இல்லாம மக்கள் நேரடியாகவே உணவுக்காக கலவரம் புரிகிற ஒரு அளவுக்கு இலங்கையில உள்ள பொருளாதார நிலை வந்து மோசமா சீரழிஞ்சு போச்சு. அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க அந்த ஆளுங்கட்சிகளாக இருந்த ரெண்டு முதன்மையான கட்சிகள் வந்து மக்கள்கிட்ட வந்து மதிப்பிழந்து போனது விளைவா வந்து இடதுசாரி கட்சியாக அறியப்பட்ட இந்த ஜேவிபி வந்து முன்னணியில வர்றதுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமா அமையுது. சரி, உலகம் முழுவதும் இப்படியான சூழ்நிலையில இதை இடதுசாரி கட்சி இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வைக்க முடியுமா? இதை வந்து இது ஒரு முதலாளித்துவ கட்சி தான், அதனால இதை நம்ம கொண்டாடுறதுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா என்னால அப்படியும் வந்து பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா இலங்கையில வலதுசாரி கட்சிகள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. குறிப்பா சிங்களவாத பேரணிவாத கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகள் எதுவும் ஆதரவு தெரிவிச்ச எந்த கட்சிக்கும் செல்வாக்கு இல்ல, ஓட்டு போட மக்கள் ஓட்டு போடல அப்படிங்கிறத நம்ம வரவேற்க வேண்டியது. அப்போ ஜேவிபி வந்து ஒரு இடதுசாரி கட்சியா இல்லையா அப்படிங்கிறதை விட எது முதன்மையானதா இருக்குது அப்படின்னா மக்கள் என்ன மாதிரியான உணர்வுல இருக்கிறாங்க. அப்போ உலகமெங்கும் இருக்கிற ஒரு வலதுசாரிகளுக்கு சாதகமான ஒரு நிலைமையை இலங்கை மக்கள் வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. வலதுசாரிகளை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கல, அவங்க இடதுசாரிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுவும் அந்த வலதுசாரிகளை விட கீழ்மட்டத்துல இருந்த மக்கள் ஆதரவு இல்லாம இருந்த ஜேவிபி மாதிரியான ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து நிஜமாவே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கறதான் நான் பாக்குறேன். ஜேவிபி கம்யூனிஸ்ட் கட்சியா, அவங்க கடந்த கால செயல்பாடுகள் என்ன, அவங்க வந்து 87 காலகட்டங்கள்ல வந்து அவங்க புரட்சியை முன்னெடுத்தாங்களே, அதனுடைய பொருள் என்ன, அவங்க நடத்துனது புரட்சியா, அப்ப அதுக்கு பிறகு அவங்க எப்படி மாறினாங்க, இதெல்லாம் நம்ம இப்போ விவாதிக்க முடியாது, அதை ஒரு கணக்குல எடுத்துக்க முடியாது. ஏன் அங்க உள்ள சூழல் வந்து அப்படி இருக்குது, அவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க. அப்படியான சூழ்நிலையில மக்கள் வந்து வலதுசாரிகளை புறக்கணிச்சுட்டு இடதுசாரி கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுல மட்டும் அதை நம்ம பார்த்து இந்த முடிவு வந்து வரவேற்கலாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. அப்போ உலகம் முழுவதுமே வந்து வலதுசாரிகளுக்கு ஆதரவா இருக்கிற நிலையில இப்ப இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து நாம மகிழத்தக்க ஒரு வெற்றியா இருக்கு. அவங்க இடதுசாரி தத்துவத்துல நிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து இரண்டாம் கட்ட பிரச்சனை. ஏன்னா இப்பவே வந்து அவர் சொல்லியிருக்கிற அந்த அனுரா சொல்லியிருக்கிற கருத்துக்கள்லாம் ரொம்ப நகைப்புக்கிடமான கருத்தா இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு ஒரு என்ன ஜெயிச்சா அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் கொடுத்த முதல் பேட்டியில வந்து ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்க வளமையா இருக்கிறவங்களுடைய ஆட்கள் வந்து மேலும் வளமையா இருந்தாங்கன்னா அதை பற்றி நாங்க ஒன்னும் கவலைப்பட மாட்டோம். ஆனா வறுமையா இருக்கிறவங்க மேலும் வறுமையடைகிறத பத்தி தான் நாங்க கவலைப்படுவோம், வேற எதுக்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு இடதுசாரி கட்சி அப்படிங்கிற அடிப்படையில இந்த கருத்து எல்லாம் வந்து ஒரு நகைப்புக்கிடமான கருத்து. ஏன்னா வளமையா இருக்கிறவங்க மேலும் வளமை அடைகிறாங்க அப்படின்னாலே வறுமையா இருக்கிறவங்க மேலும் வறுமை அடைகிறாங்க அப்படிங்கறதுதான் அதனுடைய பொருள். அப்ப அதை நாங்க ஒண்ணும் கவலைப்பட மாட்டோம், இதுக்காகத்தான் நாங்க கவலைப்படுவோம் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு நகைப்புக்கிடமான ஒரு கருத்து. அதனால அதுக்குள்ள நம்ம போகாம இவங்க இடதுசாரிகளை இப்ப முதல்ல வந்திருக்கிறாங்க. அவங்க நிலைப்பாடுகள், நடவடிக்கைகள், சித்தாந்தங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு இடதுசாரி அப்படிங்கிற அடிப்படையில வந்து இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் காத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கறதுதான் நான் நினைக்கிறேன். இப்போ பொதுவாகவே முதலாளித்துவ கட்சிகள் ஆட்சிக்கு வந்து வந்தாங்கன்னா அவங்க பொதுவா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஒரு 100 நாளைக்கு வந்து எங்களை நீங்க அதிகமா விமர்சிக்காதீங்க, நாங்க எங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க விமர்சிங்க, உங்களோட விமர்சனத்தை வந்து நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றது, பேட்டி அளிக்கிறதுங்கிறது வந்து இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள்ல வந்து
நடைமுறையில இருக்குது. அந்த அடிப்படையில ஒரு 2-3 மாசம் இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதனுடைய அடிப்படையில இருந்து விமர்சிக்கிறது தான் சரியா இருக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறேனே தவிர, ஏற்கனவே கடந்த காலத்துல அவங்க சோசியலிச சித்தாந்தத்தின் மேல பிடிப்பா இருந்தாங்களா, 87கள்ல நாங்க புரட்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச வேலை என்ன அப்படிங்கறதுல இருந்துகிட்டு இவங்களுடைய கட்சியை மதிப்பிட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா நான் முன்வைக்கிறேன். இதுதான் நான் என்னுடைய கருத்து. தொடர் வணக்கம் தொடர். நம்மளது ஒரு மேலோட்டமா மட்டும் பார்த்தேங்க தொடர். இப்ப இந்த கட்சியிலேயே ஒரு சில கருத்துக்கள் நீங்க சொன்னதுதான் நானும் பார்த்ததுங்க தொடர். இந்த இலங்கை அப்படிங்கிற நாட்டுல இப்போ வந்திருக்கூடிய இடதுசாரி அப்படிங்கிற கட்சி பாத்தீங்கன்னா 2019 அந்த மாதிரியான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வெறும் 4% தான் ஓட்டு அந்த மாதிரி நிலைமைகள் இருந்தது. அந்த பொருளாதார சரிவுக்கு பிறகுதான் அந்த ராஜபக்சே அந்த அவங்களுடைய வழி அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அப்படி ஆட்சியை பிடிக்கிறது இடதுசாரி அப்படிங்கிறது எப்படி அவங்களுடைய வலதுசாரி சிந்தனைக்கு எதிரான போக்குல வந்ததா இல்ல அவங்களுடைய முறையற்ற அந்த பொருளாதார சிக்கல்ல வந்ததாதான் நம்மளுக்கு தோணுது. இவங்க இதுக்கு முன்னாடி எப்படி வேலை செஞ்சிருக்காங்க அல்லது இந்தியாவுக்கு எதிரான கருத்து தெரிவிக்கிறவராகவும் அல்லது சைனாக்கு ஆதரவு கருத்து தெரிவிக்கிறதாகவும் சொல்லப்படுது. வேற கூடுதலா சொல்லணும்னா இந்த போக்கு இப்போ இவங்க புரட்சிகர இயக்கமா இருந்தாங்க முன்னாடி, பிறகு இப்போ ஓட்டு அரசியல் பாலிடிக்ஸ்ல வந்திருக்கிறாங்க. இது கூடுதலா செயல்படுறது இன்னும் வர காலங்கள தான் தெரியும். நம்ம இதுல நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம இன்றைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு அப்படின்னா அது நம்ம ஒரு புரிதலுக்காகத்தான் அதை பார்க்க முடியுமே தவிர நம்ம இத செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யலாம்னா, வழக்கமா இந்த நமக்கு இருக்கிற புரிதலை நம்ம சார்ந்தவங்கள்ட்ட ஒரு பரப்புரையா செய்யலாம். அடுத்து லெனினோட அரசும் புரட்சியும் அப்படிங்கிற நூல், அதை நம்ம படிச்சோம் அப்படின்னா அரசு குறித்த புரிதல் நம்ம விரிவா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இந்த 2 விஷயங்களையும், அதாவது அரசும் புரட்சியும் அந்த நூலை படிச்சு பாக்குறது, அடுத்து நம்மளுடைய புரிதலை நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எடுத்து சொல்றது, இந்த 2 விஷயத்தையுமே நம்ம வருங்காலத்துல செய்வோம் அப்படின்னு சொல்லி அதையே இன்றைய எடுத்துக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தோழர்கள் இதை ஏத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறத சொல்லுங்க, அதுல நம்ம முடியும். இந்த கருத்து ஏற்புடையதா இருக்கும் தோழர். இது ஒரு நல்ல ஒரு படிப்பினையாவும் இருக்கும். ஒரு ஏற்புடைய முடிவு தான் அது. நிச்சயமா ஃபாலோ பண்ணலாம். ஏத்துக்கலாம் செய்யலாம். அப்புறம் நம்ம இதே நம்ம முடிவு கொண்டு வந்துடலாம். நன்றி தோழர். நம்ம கூட்டத்தை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.